திடீர்னு குறுக்க வந்த இருசக்கர வாகனம் நெடுஞ்சாலையில வேகமா போயிட்டு இருந்த எம்எல்ஏ உடைய கார் பக்கத்துல இருந்த வீட்டுக்குள்ள புகுந்து விபத்து ஏற்படுத்தின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருசக்கர வாகனத்துல வந்த 2 நபர்கள் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில என்என் சாவடி அப்படின்ற இடத்துல நெடுஞ்சாலையில ரிஷிவந்தயம் எம்எல்ஏ வசந்தம் அவர்களுடைய கார் வந்துட்டு இருந்திருக்கு. கார்ல எம்எல்ஏ வந்துட்டு இருந்திருக்காரு. காரைக்காலுக்கு ஒரு பணியாக போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பகுதியில இருசக்கர வாகனத்துல 2 நபர்கள் வந்தது இங்க விபத்து ஏற்பட காரணமா இருந்ததா கூறப்படுது. எருக்கடாஞ்சேரி பகுதியை சேர்ந்த 18 வயதான மணிகண்டன் மற்றும் 16 வயதான செல்வகுமார் ஆகிய 2 பேர் இருசக்கர வாகனத்துல இருந்து வந்து திடீர்னு நெடுஞ்சாலை பகுதியில திரும்பினதா கூறப்படுது. அப்போ அந்த நேரத்துல அங்க எம்எல்ஏ உடைய கார் வந்துட்டு இருந்த நிலையில இருசக்கர வாகனத்து மேல மோதாம இருக்கிறதுக்காக காரை திருப்பினதா கூறப்படுது. அப்போ கட்டுப்பாட்டை இழந்த கார் பக்கத்துல கார்த்தி அப்படின்றவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு விபத்து ஏற்படுத்தினதா கூறப்படுது. இதுல அங்க நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைஞ்சிருந்திருக்கு. அப்போ அந்த வழியா மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை அவர்கள் வந்துட்டு இருக்கும் போது விபத்து ஏற்படுத்தினதை பார்த்துட்டு படுகாயம் அடைஞ்ச மணிகண்டன் மற்றும் செல்வகுமாருக்கு முதலுதவி சிகிச்சையை அழிச்சிட்டு பொறையார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மேலும் அவங்க மேல் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து கார்த்தி அப்படின்றவர் கொடுத்த புகாரின் பேர்ல இருசக்கர வாகனத்தை ஓட்டிட்டு வந்த மணிகண்டன் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. அதிர்ஷ்டவசமா எம்எல்ஏவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் நிலவிருந்திருக்கு.